வணக்கம். எது சந்தோஷம்? பணமா, புகழா? இல்லாத புகழா, பணமா? எதில் சந்தோஷம்? இது இரண்டும் வாழ்க்கைக்கு வேண்டிய துருவம்தான். ஆனால் இது மட்டும் சந்தோஷத்தை கொடுப்பதில்லை, சுகத்தை கொடுப்பதில்லை. ஆனால் துருவம்தான், வாழ்க்கைக்குரிய துருவம்தான். பணம் வாழ்க்கைக்கு உரிய துருவமாக இருக்கலாம். ஆனால் இது மட்டும் சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுப்பதில்லை, சந்தோஷம் பெறுவதில்லை. இதில் முக்கியமானது மனச்செல்வம் ப்ளஸ் உடல் செல்வம். இந்த இரண்டு சுகங்களும் சுகமாக இருந்தால்தான் நம்முடைய ஆன்மா சுகமாக இருக்கும், மனது ஆத்மா சுகமாக இருக்கும். இதில் அதுதான் எது சந்தோஷம், பணமா புகழா இதை விட அதுவும் துருவம்தான். வாழ்க்கையின் துருவமாக இருந்தாலுமே இந்த மனச்செல்வம், மனது சுகமாக இருக்க வேண்டும், உடற்செல்வம் உடலும் செல்வமாக இருக்க வேண்டும். இருந்தால்தான் அந்த பணங்கிற சுகத்தை இது அடைய முடியும். அதனுடைய நிலையை இது சுவாசிக்க முடியும். மனமும் உடலும் சுகமாக இல்லைன்றால் அந்த பணம் மட்டும் சுகத்தை கொடுப்பதில்லை. இந்த சுகம் இரண்டு சுகமாக இருக்கும்போது, உடலும் மனமும் சுகமாக இருக்கும்போது ஆன்மா வலுப்பெற்றிருக்கும், பிரபஞ்சம் வலுப்பெற்றிருக்கும், பிரபஞ்ச ஐக்கியப்பாடு மேலும். இந்த ஆன்மா சுகம்தான் பிரபஞ்சத்தினுடைய ஐக்கியப்பாட்டை மேலோங்க செய்யும். ஆன்மா சுகமாக இருக்கட்டும், மனமும் சுகமாக இருக்கட்டும், உடலும் சுகமாக இருக்கட்டும். இறைநிலையோடு வாழும்போது இந்த செல்வங்கள் சுகமாகத்தான் இருக்கும். மனச்செல்வம்